நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு உண்டான பலன் நமக்கு கட்டாயம் வரும். நம்ம நன்மை செய்தால் நன்மை திரும்ப வரும், தீமை செய்தால் கட்டாயம் தீமைக்கு உண்டான பலன் தான் திரும்பி வரும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேர் நன்மையான வழியை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மேபி குறுக்கு வழியில் போகலாம், இல்லை கரப்ஷன் எல்லாரும் பண்ணுறாங்கன்னா நம்மளும் பண்ணலாம். நம்ம மற்றவங்க கிட்டேருந்து எதையாவது தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை வேலை பார்க்கும்போது உண்மையாக இல்லாமல் நம்ம எதையாவது அதை திருடலாம், இல்லை வேறு ஏதாவது வழியில் நம்ம அவங்களுக்கே தெரியாமல் கமிஷன் வாங்கலாம், இல்லை அவங்களுக்கே அந்த நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கமோ உண்மையாக இல்லாமல் தவறான வழியில் ஒரு சில காரியங்களை செய்யலாம். பேராசை, பொருளாசைக்கு ஆசைப்பட்டு தவறான வழியில் செல்வாங்க. அதுக்கான வழிகள் திறந்துதான் இருக்கும். நம்ம முன்னாடி 2 வழிகள் திறந்துருக்கும். ஒன்று நேர்மையான வழி, ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்துக்கிறது. இன்னொன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலக பிரகாரமான காரியங்கள். நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்ம கையிலேயே விட்டுருக்கிறாரு. நமக்கு நல்லது கெட்டது தெரியும். நியாயமாக நேர்மையான வழியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம உடனே வளரணும்னு சொல்லிட்டு பேராசையில் தவறான வழியை சூஸ் பண்ணக்கூடாது. நேர் வழியாக தான் போகணும். அது ஆண்டவருக்கு பிரியமான வழி. அந்த வழியில் வருகிற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் ஒருவேளை தாமதமாக வந்தாலும், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நான் அதுவே குறுக்கு வழியில் போய் ஏதாவது ஒரு நன்மை எடுத்தால் கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். இதற்குரிய பார்த்ததுமே 2ஆக பிரிச்சிடலாம். இது ஆண்டவருக்கு பிரியமானவர்கள்ன்ற ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எப்போனா நல்ல வழியில் நடக்கும் பொழுது. இதுவே குறுக்கு வழியில் போய் தவறான காரியத்தை செய்யும் பொழுது அவர் பிரியப்பட மாட்டார். அது இன்னைக்கு அதுக்குரிய அந்த கிரெடிட்ஸ் நமக்கு வரலைனாலும் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது, அந்த நியாய தீர்ப்பினால் வரும் பொழுது கர்த்தர் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள்னு சொல்லுவார். அப்போது ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு அவருக்கு பிரியமான நபர்கள் அவருடைய அடையாளத்தில், அவருடைய பாதுகாப்பில் பத்திரமா இருப்பாங்க. அடையாளத்தை இழந்த நபர்கள், ஆண்டவரை இழந்த நபர்கள் கண்டிப்பாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமான மகள், ஆண்டவருக்கு பிரியமான மகன் அப்படின்ற அடையாளம் உங்கள் பேர் இருக்குதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்குதா? உங்க குடும்பத்தாருக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தா இப்பொழுதே அதை விட்டு விடுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். இது என் பிள்ளை, இது என் பையன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து அடையாளம் கண்டு சொல்கிற அளவுக்கு நம்ம நடக்க இருக்கணும்.